அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதில் இன்று மக்ரிபுக்கு பிறகு செய்து முடித்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நாளை ஜுமாவுடைய சூரியன் உதிப்பதற்கு முன்பாக என்னுடைய துஆவிற்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த அமலை முடிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சில சூறாக்கள் மற்றும் ஒரு சிறந்த திக்ர தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் நம்ம ஒரு கூடுதலான அமலை செய்யக்கூடியவங்களா இருந்து, இன்னும் அந்த நேரத்தில் துஆவை நம்ம கேட்கக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னாலே, அது நமக்கு மட்டுமல்ல, நம்மளோட பல தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் அது ஒரு சேமிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வியாழன் வெள்ளிக்கிழமைய இன்னும் ரசுல்லா சிறப்பித்து கூறப்பட்ட தினங்களையெல்லாம் நம்ம அமல்களால் அலங்கரிக்கும் போது அல்லாஹாலா நமது வாழ்க்கையை கண்டிப்பாக ரொம்ப வளமான ஒரு பரக்கத் வாய்ந்ததாக ஆக்கி வைப்பான். இரு உலகிலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில உங்களால் முடிஞ்ச ஒரு அமலை அதிகப்படுத்துங்க. இன்னும் அந்த நேரத்தில் துஆவை கேட்கறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோட பிள்ளைகளுக்காகவும் இன்னும் அவங்க பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்க. கண்டிப்பாக இது நீங்கள் சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய சொத்தாக இருக்கும். கண்டிப்பாக இந்த துஆ தான் நம்மளோட குடும்பத்திற்கும் இன்னும் பல தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக வியாழன் வெள்ளிக்கிழமையை நீங்கள் அதிக அளவு துஆவிற்கு செலவிடுங்க. ஏன்னா துஆக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் நமக்கு இருக்குது. இன்னும் ஜுமாவுடைய நாளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நிறைய நேரங்கள் கிடைக்குது. இன்னும் வியாழன் மக்ரீப்ல இருந்து நமக்கு ஒரு மகத்தான நேரம் தான். அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை செஞ்சு நீங்கள் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இன்றைய ஒரு அமலை பற்றி சொல்லணும்னா, ஏதாவது அவசர தேவை இருக்குது, எனக்கு நாளை பொழுது விடியறதுக்குள்ள எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு தேவைகள் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரீபுக்கு இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க. அதாவது ஒரு வேலை விஷயமா நான் நாளைக்கு வெளியில் போகிறேன், ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறேன், இன்னும் ஒரு நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமலை முடியுங்க இன்ஷா அல்லாஹ். நாளை ஜுமாவுடைய பரக்கத்தான சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அல்லாஹால உங்களுடைய தேவைகளை கபுலாக்கி தருவான். யாரெல்லாம் தேவைகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அமல் தான், எல்லாருமே செய்யக்கூடிய அமல் தான். இன்றைக்கி நம்ம சின்ன சூறாக்களை தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சிறந்த திக்ரையும் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இன்ஷா அல்லாஹ். வெறும் 5 நிமிடம் செலவு செய்தால் போதுமானது இன்ஷா அல்லாஹ். நிறைய நன்மைகளையும் நமக்கு தேவையான துஆவிற்கு ஹிஜாபத் அதாவது பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சிறந்த சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் சூறா சூரா ஃபாத்திஹா. அல்லாஹாலா நம்மோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு சூறா. இது நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் இன்னும் கவலைகள் நோய்கள் அனைத்தையும் விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு. இன்னும் ஷைத்தானுடைய தீங்கு விட்டும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறா. இன்னும் இந்த சூறாவை ஓதவே நமக்கு துஆவிற்கு பதில் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹாலாவே இந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் பல சிறப்புகளை தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்குறான். அதில் என்னுடைய அடியான் என்ன கேட்குறானோ அதை நான் தருவேன்னு வாக்குறுதி கொடுக்குறான். அதனால் கண்டிப்பாக இந்த சூறாவை இன்றைய தினம் ஒரு முறை ஓதிக்கோங்க. அடுத்தது இரண்டாவது சூறா சூரா இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, குரானில் 1/3 பங்கு ஓதக்கூடிய நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். இன்னும் இந்த சூறாவில் அல்லாஹ்வினுடைய தன்மை இருக்குது, இன்னும் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் இருக்குது. அதனால் இதை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மளோட துஆவிற்கு பதில் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த சூறாவை ஒரு தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது 3வது சூறா சூரத்துன் நாஸ். 4வது சூறா சூரா ஃபலக். 5வது சூறா சூரா காஃபிரூன். இந்த 4 குல் சூறாக்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூறா. இன்னும் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் நமக்கு நடக்கக்கூடிய தீங்குகள் கெட்டதுகளை விட்டும் ஆபத்துக்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் நம்மளை பிடிச்ச முசீபத்துக்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாமே நமக்கு தடுக்கப்படும். அதனால் கண்டிப்பாக இந்த சூறாக்களை ஒவ்வொரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது 6வது சூறா சூரா கௌசர். இந்த சூறாவை நீங்கள் ஓதும்போது உங்களோட மனசில் எவ்வளவு கவலைகள் கண்ணீர் இருந்தாலும் இந்த சூறா ஓதி முடிக்கும்போது அது எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த சூறா கவலைகளை கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. ரசூல்லா கவலையாக இருக்கும்போது இறக்கப்பட்ட ஒரு சூறா. இந்த சூறாவுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அதில் கவலையை முதல்ல தீக்கும். அடுத்தது நமக்கு செல்வத்தில்
பெரிய அளவில் ஒரு பரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூறாவாகவும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த சூறாவை ஒரு தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது 7வது சூறா, சூறா நஸ்ர். இந்த சூறா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உதவிகளை உடனடியாக இறக்கக்கூடிய ஒரு சூறா. இது என்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நான் எந்த தேவைக்கும் இந்த சூறாவை தான் ஓதுவேன். நான் நிறைய பேருக்கும் இந்த சூறாவை தான் ஓத சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த சூறாவை நீங்கள் ஓதி பாருங்க. நம்ம என்ன வாழ்க்கையில் தேடிட்டு இருக்கோமோ, எந்த விஷயத்துக்காக நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமோ, அல்லாஹ்வினுடைய உதவியை நம்ம தேடிட்டு இருக்கோமோ, அந்த விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த 7 சூறாவையும் நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் ஓதிட்டு, அதற்கு பிறகு இந்த ஒரு சின்ன ஒரு திக்ர் இருக்குது பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீமி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற இந்த திக்ரை 100 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தி உங்களுடைய துஆவை கேளுங்க. ஏன்னா இந்த திக்ரை ஓதுறதின் காரணமாக நமக்கு 5 பலன் கிடைக்குது. முதலாவது, மீசான் தராசில் அதிக கனமான ஒரு நன்மையை இது நமக்கு உடனடியாக கொடுக்குது. 2வது, கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது. 3வது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஒரு திக்ராகவும் இருக்குது. 4வது, அல்லாஹ்வினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. 5வது, அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவையான பரக்கத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு திக்ராகவும் இருக்குது. ஏன்னா ரசுல்லா கூட ஒரு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரு சஹாபி அவங்க ஏழ்மை நிலையில் இருக்காங்க. இந்த திக்ரை ஃபஜருக்கும் தஹஜ்ஜுதுக்கும் இடையில், அதாவது ஃபஜருடைய பாங்கிற்கு முன்னதாக 100 முறை நீங்கள் ஓதிடுங்க. உலகத்தின் செல்வங்கள் அனைத்தையும் அல்லாஹ் காலடியில் தாழ்மையாக வைப்பான் அப்படின்னு நபி அவங்க சொல்லி கொடுத்தது. அதற்கு பிறகு அந்த சஹாபி அவங்க பெரிய அளவில் ஒரு செல்வந்தராக மாறி இருந்தாங்க. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது செல்வத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு. அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். இந்த திக்ரு யார் ஓதிட்டு கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நன்மையும் கிடைக்கும், அவங்களுடைய துஆவிற்கு பதிலும் கிடைக்கும். எனவே இந்த சூறாக்களையும் இந்த திக்ரையும் ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் சூரா வாக்கியாவை ஒரு முறை ஓதிடுங்க. ஏன்னா சூரா வாக்கியாவை நீங்கள் ஓதும்போது பணத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இன்றைக்கு நம்ம எல்லாருடைய மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா பணத்தேவை தான். அப்படிப்பட்ட தேவையை பூர்த்தியாக்கி தரக்கூடியது இந்த வாக்கியா சூறா தான். இதை ஒவ்வொரு நாளும் தவறாமல் மகரிபுக்கு பிறகு நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே பாக்கியம் நிறைந்தவங்க தான். ஏன்னா செல்வத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்மள நிறைய பேர் இந்த சூறாவை விட்டுட்டு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லை, பரக்கத்து இல்லை அப்படின்னு புலம்புறோம். ஆனால் இந்த சூறாவை தொடர்படியாக ஓதுறவங்களுக்கு வறுமை என்பது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த அமலை முடிச்சிருங்க. நம்மளை பிடிச்ச முசீபத்துக்கள் நீங்கும். ஏன்னா சிறந்த சூறாக்களையும் நம்ம ஓதுறோம். துஆவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய சூறாவையும் ஓதுறோம். இன்னும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய சூறாவையும் ஓதுறோம். இன்னும் அனைத்து நியாமத்தையும் கொடுக்கக்கூடிய திக்ரையும் நம்ம ஓதுறோம். இது ஒரு மிகச்சிறந்த அமல்களுடைய கோர்வை அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக சில மணி நேரத்தில் என்னுடைய துஆக்கள் கபூல் ஆகணும், இன்னும் இரவில் ஓதுனா காலையில் எனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஜுமா சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா பலருடைய துஆக்களுக்கு பதில் கொடுப்பான். மேலும் இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களையும் உங்களோட துஆவில் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். மேலும் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வியாழன் வெள்ளிக்கிழமையில் ஓதக்கூடிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. இன்னும் சலவாத்துகளுடைய தொகுப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எல்லா தேவைகளுக்குமே இதில் தீர்வு இருக்குது. இந்த கிதாபை உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இன்னும் மெசேஜ் போடுங்க, கால் பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துருங்க. மேலும் நம்மக்கிட்ட தமிழில் முழுவதுமே ஓதக்கூடிய 30 ஜுஸ் குரானும் இருக்குது. இன்னும் நம்மக்கிட்ட வீட்டு தயாரிப்பான முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மூலிகை ஹேர் ஆயில் வீட்லேயே ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை நலங்கு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ரோஜா சந்தனம் ஜாதிக்க கலந்த ஃபேஸ் பேக் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் கஸ்தூரி மஞ்சள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முல்தானி மெட்டி பவுடர் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மஞ்சிஸ்டா பவுடரும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ரோஜா இதழ்களுடைய சுத்தமான பன்னீர் ரோஜா இதழ்கள் பொடி தனியாக நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் சந்தனத்தூள், சந்தன மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரிஜினல் சந்தனத்தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ஒரிஜினல் தேன் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் தேன் எங்களுக்கு சுத்தமாக இருந்தால் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. தேன் இப்போ அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய முக்கியமான பொருளில் தேன் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு. கண்டிப்பாக ரசூல்லாவே சொல்லியிருக்காங்க, தேன் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நோய் இருக்காது அப்படின்னு. ஏன்னா
தேனீக்கள் இந்த தேனை எப்படி சேகரிக்குது அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒரு பூல இருந்து தேனீக்கள உறிஞ்சும்போது, அதுல வந்து நஞ்சு பொருள் அதாவது விஷமும் இருக்குமா, தேனும் இருக்குமா. அத இந்த தேனீக்கள் சேகரிச்சு எடுத்துட்டு போய் தன்னோட கூட்ல வைக்குமாம். ஆனா, அந்த கூட்ல வச்ச பின்னாடி, அதுல விஷம் எதுவும் இருக்காதாம். வெறும் தேன் மட்டும் தான் இருக்குமாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பூவுல இருந்து தேன தன்னுடைய வாய் வழியா எடுத்துட்டு போய் தன்னுடைய கூட்ல வைக்கிற வரைக்கும் ஸலவாத்துக்கள் ஓதுமாம் தேனீக்கள். அதனால தான் தேனுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு மகத்துவ குணங்கள குடுத்திருக்கிறான். நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து. இந்த ஒரு தேன் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அதில ஷிஃபா ஆயத்துக்கள் அல்லது சூரா ஃபாத்திஹாவ ஓதி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, எல்லா நோய்க்கும் இதுதான் மருந்து. கண்டிப்பா இத தினமும் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துட்டு வரும்போது, எந்த நோயும் இருக்காது. நாள்பட்ட எந்த நோயுமே இருக்காது. கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் இது இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான். இந்த தேன்ல சுத்தமான தேன் உங்களுக்கு வேணும்னா, நம்மகிட்ட கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.